மக்கள் இப்படி வாக்குறுதி அளித்த நான் மீற மாட்டேன் என்று கூறியவர் ஒரு வாக்குறுதியாவது, நான் கேட்குற கேள்வியாக தான் சாதாரண குடிமகனாக கேட்கிறேன், ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றப்பட்டதா? இன்று தேர்தல் முடிந்து ஜனாதிபதியாகி 8 மாதங்கள், பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 5 மாதங்கள், இப்பொழுது 3வது தேர்தலில் வந்து மீண்டும் வாக்குறுதி வழங்கப்பட்டது. இதே சுமந்திர 2020ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கு முழு முயற்சியும் எடுத்து ஆதரவளித்தவர் ஸ்ரீதரன். தேசத்தின் அண்டன் பாலசிங்கம் என்றெல்லாம் சொன்னார். அண்டன் பாலசிங்கம் என்று கூட அவரை விட்டார். தேசத்தின் குரல் அதை விட ஒரு அதாவது போராளிகளுக்கும் அதை விடுவோம், ஒரு பக்கத்தில் வைப்போம். அப்போ 24ஆம் ஆண்டு இது வந்த பிறகு நான் கூறினேன், நான் இவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன், இதுக்கும் நான் இறந்தவர்களுக்கு குறை கூற வரவில்லை. ஆனால் இந்த தமிழரசு கட்சி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தமிழரசு கட்சி இந்த நிலைக்கு போனதுக்கு தமிழ் ஜனநாயகம் அங்கே இல்லை. தமிழரசு கட்சியில் தனி இதுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் மாவைசீனரை அமைதி காத்தார். அமைதி காப்பதும் குற்றம். பதவியாச எப்படியா சுமந்திரனுக்கு 2 ஆசை தான் இருக்கிறது. 2 பேருக்கும் பதவி ஆசை. 2 பேருக்கும் பதவி ஆசை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சிறிதரனுக்கு பின்னால் இருந்தீர்கள் அவரை தலைவர் ஆக்குவதற்காக. ஆனால் அவர் தற்பொழுதும் கட்சியில் இருக்கின்றார், நீங்கள் கட்சி. அதுதான் பிரச்சனை. சும்மா அதாவது சிறிதரன் மட்டுமல்ல, சிறிதரன் தரப்பாக இருந்த பலர் என்று கட்சியில். சிறிதரன் தரப்பார். சிறிதரன் வந்து நான் சில விடயங்களை வெளிப்படையாக கூற வேண்டும் என்றாலும் கூட சில ஒரு பண்பாக பேச வேண்டும் என்பதற்காக உண்மைகள் மக்களுக்கு தெரியதான், மக்களுக்கு தெரிய வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தாமல் இருந்தது இன்றைக்கு என்பிபியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணம். நிச்சயமாக அது நீங்கள் கூறுவது போல ஸ்ரீதரன் வந்து அவருக்காக யார் அவருக்காக குரல் கொடுத்தார், நின்றார்களோ குரல் கொடுத்தார், இது அவருக்காக இல்லை. ஜனநாயகம் கட்சியில் சரியாக ஒரு தலைவராக வர வேண்டும், கட்சி தொடர்ந்து போக வேண்டும் என்பது மக்களுடைய கட்சி. என்னுடைய கட்சியும் இல்லை, சிறிதரனுடைய கட்சியும் இல்லை, சுமந்திரனுடைய கட்சியும் இல்லை, மக்களுடைய கட்சி. மக்கள் நாங்கள் கட்சி மாறி நாங்கள் இன்று இருப்போம், நாளை போய்விடுவோம். ஆனால் சிறிதரனுடைய இருந்தவர்கள் அனைவருமே அவர் ஒரு வசனத்திலே சொல்லுவார் இருந்தால் அவரது நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் விசுவாசமாக நடக்கவில்லை. ஒரே வசனம், அது நீங்கள் எந்த வாசனையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவருக்கு விசுவாசமாக இருந்தவருக்காக. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற சில கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய பேரவையாக உருவாகி இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கின்றார் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் என தமிழ் மக்களிடம். இந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்களா? இதற்கு முதல் கொடுத்த வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தல், அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்களா? அதே நேரம் தற்பொழுது தமிழ் மக்களினுடைய ஆணை தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது. தமிழ் தேசியம் சாராத ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கட்சியிடம் தமிழ் மக்கள் தங்களுடைய ஆணையை கொடுத்ததன் பின்னர் தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடுகளை எடுக்க முடியுமா தமிழ் மக்களால்? தமிழ் மக்கள் தற்பொழுது நிற்கின்ற நிலை என்பது எவ்வாறு எதிர்காலத்தில் சவாலாக அமையும்? இது போன்ற விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசன் நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் தமிழ் தேசிய பேரவை சார்பாக. வணக்கம். வணக்கம். தற்பொழுது ஜனாதிபதி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கின்றார், அமைச்சர்கள் கொடுக்கின்றார்கள், பிரதமர் வந்து வாக்குறுதி கொடுக்கின்றார். தென்னிலங்கையில் தேசிய மக்கள் சக்தி எந்தளவு பிரச்சாரம் செய்கின்றதோ அதைவிட அதிகளவு வடகிழக்கில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்றார்கள். உள்ளூராட்சி சபைகளை தாங்கள் கைப்பற்றுவதாக, தாங்கள் கைப்பற்றினால்தான் தாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வோம் என்றெல்லாம் கூறுகின்றார் ஜனாதிபதி. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்க? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இப்பொழுது ஏறத்தாழ 8 மாதங்கள் கடந்து விட்டன. அதன் பிறகு நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதற்காக நடைபெற்றது. இப்பொழுது 4 மாதங்கள் 5 மாதங்கள் கடந்து இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல் வருகின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்பார்க்கவில்லை இப்படி
அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி ஆவார் என்பதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலை 159, அதாவது பச்சை நீளமாக இருந்த அரசுகள் தூக்கி எறியப்பட்டு இப்பொழுது என்பிபி என்ற ஜேவிபி 159 ஆசனங்களை பெற்று 3/2 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்தது. இங்கே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர்கள் ஜேவிபியினர் தேர்தலுக்கு முன்னர் பல வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அதாவது நாடாளுமன்றத்திலேயும் வாக்குறுதிகளை வழங்கினார்கள், அதே போன்று வெளியிலும் பிரச்சாரத்திலேயும் கூறினார்கள். உதாரணமாக கூறப்போனால் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று நாடாளுமன்றத்திலே பல முறை அனுரகுமார திசாநாயக்கா கூறினார். மக்களின் நம்பினார்கள். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஜேவிபி. எனக்கு தெரியும், எனக்கு அறிந்த வரையிலே 89, 87, 88, 89 ஆண்டுகளில் அந்த உள்நாட்டு கிளர்ச்சியினால் 9,000 போராளிகள், அவர்களையும் போராளின்னு சொல்லுவோமே, 9,000 போராளிகள், அதாவது ஜேவிபியினரும் விடுதலை புலிகளும் இருவருமாக 9,000 போராளிகள் தடுப்பு காலில் வைக்கப்பட்டார்கள் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே. ஆக இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் பாதிக்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் கூறினார். அனுரகுமார திசாநாயக்கா கூறினால் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று கூறினார். அதே போன்று விபரமாக ஒன்றொன்றா போகும். அதே போன்று சொன்னார்கள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வோம் என்று. அவர்களுடைய வாக்குறுதிகளை கூறுகிறேன். அதுபோல் பல வாக்குறுதி வழங்கினாலும் அண்மையிலே அதன் பிறகு ஒரு வாக்குறுதி வழங்கினார்கள். இன்று பிரதமர் கூறுகின்ற அரசியல் கைதிகள் என்று யாரும் கிடையாது என்று. நிச்சயமாக அரசியல் கைதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது 9,000 போராளிகள் வடக்கிலும் தெற்கிலுமாக 9,000 போராளிகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார்கள். அந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட இதை சர்வதேச மன்னிப்பு சபையும் உறுதிப்படுத்தி உள்ளது. தடுப்பு காவல் வைக்கும் பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது கூறுகிறார்கள் அரசியல் கைதிகள் ஒருவரும் இல்லை. அதை நீதி அமைச்சரே கூறியிருந்தார். அதே போன்று இப்பொழுது பிரதமரும் கூறுகிறார். ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். நீக்கப்படவில்லை. அடுத்த அரசியல் கைதிகள் விடுதலை என்பது உடனடியாக சாத்தியமில்லை என்று அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு உதாரணமாக கூறின ஊழல் ஒழிப்பு என்று கூறுகிறார்கள். ஊழல் ஒழிப்பு தான் அவருடைய முக்கியமான முதலாவது கோஷம். எல்லோரும் கேட்பது கேள்வி என்னவென்றால், நான் ஒரு அரசியல்வாதியாக இங்கே பேசவில்லை. இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண குடிமகனுடைய நிலைப்பாட்டை தான் எடுக்கிறேன். கூறினார்கள், இங்கே மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. பல பேர் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பட்டியலை வெளியிடுவதாக, தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளியிடுவதாக இதே அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் உறுதியளித்தார். அதுவும் ஊழல். அதை வைத்து 8 கோடி 9 கோடின்னு சம்பாதித்தவர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அந்த ஊழலை கூட ஒரு 10 நிமிடம் காணும் அந்த பட்டியலை வெளியிடுவதற்கு. ஆனால் வெளியிடவில்லை. அப்போ இவர்களை நம்பி இப்பொழுது விசேடமான அம்சம் என்னவென்றால், நேற்றைய தினம் முல்லைத்தீவுக்கு வந்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்கா. அவர் ஒரு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். வடபகுதி மக்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை கடுகளவேனும் மீற மாட்டேன். வடபகுதி மக்கள் வாக்களித்த இதற்காக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம், மதுபான சாலை பெர்மிட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டது, மற்றது எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகள் விடுவிப்பு, அரசியல் தீர்வு. ஆனால் காணிகள் விடுவிப்பதாக கூறியவர்கள் இப்பொழுது தேர்தல் வரும் பொழுது பாதைகளை துறக்கிறார்கள்,
அதாவது பகலில் திறக்கிறார்கள், இரவு போட்டு பகலில் திறக்கிறார்கள், தேர்தல் முடிய விட்டு பகலும் மூடியும் இரவு மூடி விடுவார்கள். உண்மை யதார்த்தம். மக்கள் இப்படி வாக்குறுதி அளித்த நான் மீற மாட்டேன் என்று கூறியவர் ஒரு வாக்குறுதியாவது, நான் கேட்குற கேள்வியாக தான் சாதாரண குடிமகனாக கேட்கிறேன், ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றப்பட்டதா? இன்று தேர்தல் முடிந்து ஜனாதிபதியாகி 8 மாதங்கள், பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 5 மாதங்கள், இப்பொழுது 3வது தேர்தலில் வந்து மீண்டும் வாக்குறுதி வழங்கப்படுகிறது. என்ன வாக்குறுதி வழங்கப்படுகிறது? பாதைகளை திருத்துவோம், இதுதான் வாக்குறுதி. அது பெருமின் கூறுகிறார். நேற்று கூறியிருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கூட அமைக்கப்படும் என்று. அதற்கு மேல் கூறியிருக்கிற ஒரு வசனம் என்னவென்றால், என்னுடைய காலத்துக்குள், முதலாவது காலத்துக்குள், அதாவது அதுக்கே 5 வருஷம் கேட்குறேன் இல்லை, அவற்றை கூறுறது தான் கூறுறேன். அதுவும் இந்திய பங்களிப்பில் தான் பங்களிப்பில் செய்யப்படுது. ஆனால் இப்போ எங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, வடபகுதி மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கு இது முக்கியம். மைதானமா முக்கியம்? இருக்கிற காணிகளை விடுவிப்பதாக பற்றி எந்த இதுவும் இல்லை. மற்ற விடயங்களை பார்க்கும்போது இப்பொழுது என்னவென்றால், இந்த பிரதேச சபை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். என்னென்றால், பிரதேச சபை கைப்பற்றப்பட்டால்தான் இவர்களுக்கு மத ரீதியாக நிலங்களை ஆக்கிரமித்து தையீட்டில் நடந்தது போல நடைபெறுவது சந்தர்ப்பம் இருக்குது நிச்சயமாக. அதோடு இவர்கள் சர்வதேச கூறப் போகிறார்கள், இப்பொழுதும் கூறுகிறார்கள், வடக்கிலே மக்கள் ஆணையை தந்து விட்டார்கள். ஆகவே வடக்கிலே ஒரு ஆணை தந்துவிட்டால் இப்போது பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அதாவது அரசியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேசத்துக்கு காட்டுவது தான் விட முக்கியம். அரசியல் தீர்வை பற்றி பார்ப்போமே. இவர்கள் ஒற்றையாட்சியான வரைவு 2015ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு வரையப்பட்ட ஒற்றையாட்சி வரைவு, அந்த வரைவில் கூட அந்த வரைவை நிறைவேற்றுவதாக திரு சுமந்திரனால் வரையப்பட்டது முக்கிய பங்கு வகித்தார். அது ஒற்றையாட்சி வரைவு, அந்த வரைவை நிறைவேற்றுவதாக அதற்குள்ளே ஒரு உடன்பாடு வந்திருந்தது. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், அதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் விஜித் ஹேரத் வெளிவிவகார அமைச்சர் என்ன கூறுகிறார்? 13வது திருத்தம், காணி அதிகாரமும் கிடையாது, காணி அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரமும் இல்லை என்கிறார். ஆக ஒன்று விடயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த அரசு, இந்த என்பிபி ஜேவிபி தான் என்பிபி என்று அது உருவமாக பேர் மாற்றப்பட்டாலும் ஒரிஜினல் ஜேவிபி தான். அந்த ஜேவிபி அரசியல் வந்திருப்பவர்கள் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கருத்தலையும் வைக்கிறார்கள். இப்போ ஜனாதிபதி கூறுகிறார் அமைச்சருக்கு, சரியான கருத்தில் வைங்க, தேவையில்லாமல் முரண்பட்டு கருத்துக்களை வைக்காதீங்க. அங்கே ஒரு என்னத்தை காட்டுகிறது? அங்கே ஒரு கூட்டு பொறுப்பு இல்லை. கூட்டு பொறுப்பு இல்லாட்டி என்ன நடக்கும்? ஒரு ஆட்சியை ஒவ்வொரு சொல்லிக் கொண்டு போவார்கள், ஒன்றுமே நடக்காது. டில்வின்ஸ் என்ன கூறினார்? அப்போ இந்த விடயத்தை தமிழ் மக்களுங்கிற உறவுகள் நிச்சயமாக இந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், எங்களோட பிரச்சனை எல்லாம் பிரிந்து 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 போய் இப்பொழுது எத்தனையோ கட்சிகள் வந்து, இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தாலும் தெரியும், 24% வாக்கெடுத்த ஜேவிபி 3 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு போனது, வடக்கிலே 5. வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு சிங்கள தேசிய கட்சி 8 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது. எங்கே? வடகிழக்கில். உரிமைக்காக எத்தனை உறவுகளை இழந்தவர்கள், எத்தனை லட்சம் பேர், எத்தனை விதவைகள், இவ்வளவும் இருக்கக்கூடியதாக 8 ஆசனங்களை பெற்றிருக்கு என்று சொன்னால், இது மக்களை பல சொல்ல மாட்டேன் நான். ஏனென்றால் நான் தேர்தல் காலத்திலே சில உறவுகளை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள், தாய்மார், நீங்கள் பிரிந்து 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 நின்றால் நாங்கள் என்ன செய்வது? ஏனென்றால் இதற்கு முழு பொறுப்பும் இந்த தமிழ் தேசிய அரசியல் நடாத்திய தலைமைத்துவங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். நிச்சயமாக எல்லாம் தலைமை போட்டி, எல்லோருக்கும் தலைவர். இன்னும் ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில்
காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். ஆகவே அதற்கு ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்ற அடிப்படையில் எல்லாம் கூறினார்கள். ஜேவிபியிலும் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில். தற்பொழுது அந்த நிலைப்பாடுகள் மாற்றப்பட்டு ஒரு உள்ளக பொறிமுறை OMB அலுவலகம் போன்றவற்றில் மீண்டும் ஒரு அரசாக அவர்கள் நிற்கின்றார்கள். இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் காணாமலாக்கப்பட்டவர்கள் இப்பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் தேர்தலிலே ஒவ்வொரு பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி இருந்தாலும் சரி, ஜேவிபி இருந்தாலும் சரி, ஒரு ஆசை வார்த்தைகளை கூறுகிறார்கள். ஆனால் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் நிச்சயமாக பார்க்க போனால் இவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியங்கள் உண்டு. இப்பொழுது உதாரணமாக போகிறோமே, திருவோணமலை 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் காணாமல் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதற்கும் சாட்சியம். அதே போல இப்போது பட்டலந்த கமிஷனை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். பேசுகிறார்கள் என்னவென்றால் அவர்கள் ஜேவிபி 87, 88, 89 நடந்த விஷயத்தை கண்ணால் கண்டவன் நான். அது இங்கே நான் ஒப்பிட்டு பார்க்க வேணும். விடுதலை புலிகளுக்கும் ஜேவிபிக்கும் உள்ள வேறுபாடுகளை ஒப்பிட்டு பார்ப்போமா இருந்தால் மிகவும் தீவிரமான தன்மை கொண்டது ஜேவிபி. வைத்தியசாலைகள், நீதிமன்றங்கள் அதுகள் கூட பாதிக்கப்பட்டன. அப்படி இருந்தது. ஆனால் என்னவென்றால் அவர்கள் பட்டலந்த கமிஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது கமிஷனை கொண்டு வந்து இப்பொழுது அதுக்கு விசாரணை நடத்தணும் என்று சட்டமாக அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்டலந்த கமிஷனை கொண்டு வரவர்கள் எங்களுடைய விடயத்தையும் பார்க்க வேண்டும். எவ்வளவு விடயங்கள், 2009 யுத்தத்துக்கு பின்னர் பல LLRC போன்ற பல அறிக்கைகள் இருக்கின்றன, பல ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆணைக்குழு அறிக்கைகளிலேயே இராணுவத்தின் மீது அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட தரப்பினர் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அந்த நேரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளில் கூட அது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது தொடர்பில் அரசாங்கம் பேசுவது கிடையாது. இதை இங்கே தான் பார்க்க வேண்டும். இவர்கள் இருந்த அரசாங்கத்தை விட எனக்கு இவருடன் நான் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் தீவிரத்தன்மை உள்ளவர்கள். வெளிப்படையாக நான் கூறுகிறேன், இவரிடம் எதையுமே தமிழ் மக்கள் இல்லை, இந்த நாட்டு மக்கள். இப்பொழுது திசை காட்டி என்ற ஒரு திசை காட்டி என்பது தான் அவருடைய சின்னம். அந்த திசை காட்டியை எங்களுடைய வடக்கு மக்களும் கிழக்கு மக்களும் ஒரே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திசை காட்டி தெற்க மட்டும்தான் காட்டும், வடக்கு கிழக்கு காட்டாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இது தனிப்பட்ட விடயம் அல்ல. இது பொதுமக்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்களுக்காக உள்ள பிரச்சனை இது. ஆகவே இவர்கள் என்னவென்றால் இப்பொழுது பார்ப்போமே, உதாரணமாக 11 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு 5 இளைஞர்கள், அதாவது 5 இளைஞர்கள் முதலே கடத்தப்பட்டார்கள். மாணவர்கள், அவர்களுக்கும் இந்த இதுக்கும், அதாவது விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தம்? கப்பம் கூறப்பட்டது. அதை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று அந்த நீதிமன்றத்திலே நிரூபித்தேன் நான். ஷானி அபேசேகராவையும் நிசாந்த சில்வாவையும் சாட்சியமாக வைத்து நான் நிரூபித்து யுத்தம் இறுதி கட்டம், எத்தனையோ அச்சுறுத்தல்கள், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆயிரக்கணக்கான வழக்கை சந்தித்தாலும் இவ்வளவு அச்சுறுத்தலை சந்தித்திருக்க வேண்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அதிலே காணாமலாக்கப்பட்டதுக்கு யார் இது முழு பொறுப்பு? கடற்படை தளபதிக்கு எதிராக நாங்கள் அந்த வழக்கிலே தான் நான் முதலாக திருவோணமலையிலே ஒரு சித்திரவதை முகாம் இருந்தது, கன்சைட் கேம்ப் என்ற முகாம் இருந்த வெளிக்கொண்டு வந்தேன். அது மட்டுமல்ல, முல்லைத்தீவிலே கோட்டபாயனுடைய ஒரு முகாம் இருந்தது. இந்த 2 விடயம் கொன்றப்பட்டது இந்த 3 பேர் கடத்தல் வழக்கில். இதில் விசேட அம்சம் என்னவென்றால், இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதே போல நாங்கள் ஒப்புறுதிப்படுத்தினது பிறகு சாட்சியங்கள் எல்லாம் எனது துணைவியார் தான் ஆட்கொண்டு மனு தாக்கல் செய்தார். அதன் பிறகு இந்த விளக்கம் நடைபெற்றது. விளக்கத்தின் முடிவில் சாட்சியங்களை நான் ஒப்புறுதிப்படுத்தினேன். கப்பத்துக்காகத்தான் மகன் அங்கே சிறையில் இருந்து, அங்கே திருவோணமலையிலிருந்து ஒரு தொலைபேசி மூலமாக தாய்க்கு கூறுகிறார், 1 கோடி ரூபாய் கேட்கிறார்கள், அம்மா அதை கொடுத்து என்னை எடுத்து விடுங்கள். கப்பம். அதன் பிறகு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விடயம் அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு 10 வருடமாக வழக்கு செய்து கொண்டிருந்தேன். 2020ஆம் ஆண்டு
சட்டமா அதிபர் இந்த கோவை அனுப்பப்பட்ட பிறகு சட்டமா அதிபர் மேல் நீதிமன்றத்திலே 14 எதிரிகளை பேர் குறிப்பிட்டு 667 குற்றச்சாட்டு பார்க்க வேண்டும். 667 குற்றச்சாட்டு யாருக்கு எதிராக? கடற்படைக்கு எதிராக. 14வது எதிரி கரண்ணாகுட. அந்த நேரம் கடற்படை தளபதியாக இருந்தார். கடற்படை தளபதி. விசேட அம்சம் என்னவென்றால், முதல் நாள் அந்த வழக்கு அழைக்கப்பட்டது. நீதிமன்றம் சென்றோம். நானும் எனது கனிஷ்ட சட்டத்தை தர்மஜாவும் நீதிமன்றம் போனோம். 90 சட்டத்தரணிகள் எதிராக 5 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நீதிமன்றம் வழிகின்றது கடற்படைக்காக. பாதிக்கப்பட்டவர்களும் மற்ற அனைவருமே பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்ட நானும் தான் எங்களுடைய தமிழ் மக்கள். அதை முடிய விட்டு 4 முறை கோட்டபாய கருணாகூட நீதிமன்றம் வரவில்லை. ஆனால் 4 முறையும் சமன்ஸ் அனுப்பப்பட்டது, வாரண்ட் அனுப்பப்படவில்லை. ஆனால் 4 முறையும் அவர் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை சந்தித்தது, அந்த படங்கள் கூட காட்டப்பட்டன. 4 முறையும் வரவில்லை. அதன் நடந்த முக்கியமான விடயம் இதுதான். எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய ஒற்றுமையின்மை தான் எங்களுடைய இது. அதன் பிறகு 6 மாதங்களில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்தார் கருணாகூட. வழக்கு தாக்கல் செய்து இடைக்கால உத்தரவு பிறகு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது வழக்கு நடைபெற்றது. கருணாகூடக்கு ஆஜரானவர் ஒரு தமிழ் சட்டத்திரணி. யார் அவர்? சர்ச்சைக்குரிய ஒரு அரசியல்வாதியினுடைய கனிஷ்ட சட்டத்திரணி. நான் பேரை கூற விரும்பவில்லை. நான் என்ன கூறுகிறேன் என்றால், குறிப்பிட்ட ஒரு பேரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய இனம், நாங்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் 10 வருடமாக கொழும்புல இருந்து, யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் இருந்து இந்த வழக்கை செய்து கொண்டு வரோம். ஒரே நாளில் இடைக்கால தடை நிறுத்தப்பட்டது. இதை விட விசேட அம்சம் என்னவென்றால், அந்த இடைக்கால தடை வந்த பிறகு அதன் பிறகு 6 மாதங்களில் சட்டமா அதிபர், இலங்கை சட்டமா அதிபர் அந்த 667 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 14 எதிரிகள் வழக்கு தாக்கல் செய்தாரே, அந்த வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டார். எங்கட கைதில் மட்டும் 20 வருஷம் உள்ளே. சாட்சியம் இல்லாமல் சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்தார். 620 சாட்சியம் 620 குற்றச்சாட்டு எப்படி பெரிய இது, அது விட்ரோ பண்ணிவிட்டார். தற்பொழுதும் சட்டமா அதிபர் தரப்பு ஒரு வழக்கில் இருந்து பின்வாங்கி அது இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும். சட்டமா அதிபர் அதிகமாக முறைப்பாட்டர் சார்பாகத்தான் ஆஜராவது. நான் இங்கு பேரை குறிப்பிட விரும்பவில்லை. பிரதான நீதிவான் நீதிமன்றத்தின் முன்பு ஆட்கொண்டு விசாரணை பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து அவர் என்னுடைய நண்பர், நான் பேரை கூற விரும்பவில்லை, அவர் இப்பொழுது டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்து இப்பொழுது வெளியே பிராக்டிஸ் பண்ணுகிறார். அவர் கடற்படைக்காரர் ஆஜராகிறார். ஒரு ஆட்கொணர்வு மனு எதிரிக்கு ஆஜராகிறார். அதே சட்டமா அதிபர் தான் வழக்க முடிய விட்டு குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்கிறார். என்ன நடக்கு? வாபஸ் பெறுகிறார். அதை வாபஸ் பெற்று நாங்கள் விடவில்லை. என துணைவியார் உடனடியாக என்ன செய்தார்? வாபஸ் பெற்ற பிறகு உடனடியாகவே மேல் நீதிமன்றத்துக்கு அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றமும் எங்களுடைய முறையீட்டை நிராகரித்தது. இங்கே பார்க்க வேண்டும், சட்டத்துறையை நான் குறை கூற வரவில்லை, நிராகரித்தது. அதன் பிறகு நிராகரித்தவுடன் ஆகஸ்ட் மாதம் 2021 அவர் காலமாவதற்கு ஒரு கிழமைக்கு முந்தி உச்ச நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு தாக்கல் செய்தோம், லீவ் டு ப்ரொசீட். 2 அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது, விசாரணைக்கு எடுக்கும் பொழுது 2 பிரதம நீதி, அதாவது உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இருவர் அது வழக்கை கேட்க முடியாது என்று தனிப்பட்ட காரணத்துக்காக விலகிவிட்டார்கள்.
இப்பொழுது மார்ச் 25 இந்த வழக்கு வந்தது. ஏதோ ஒரு காரணம் சொல்லி போய்விட்டது. ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால், சட்டமா அதிபர் இதை வாபஸ் வாங்கினது வரலாற்றில் இப்படி ஒன்று நான் 43 வருஷம் இருக்கின்றேன், இந்த வழக்கு செய்கிறேன். சட்டமா அதிபர் இப்படி ஒரு வித்ட்ரா பண்ணதை நான் காணவில்லை. அது மட்டும் இல்லை, அவர் வித்ட்ரா பண்ண உடனே இங்கே தான் இருக்கிறது. இவருக்கு கருணாகுடைக்கு கவர்னர் பதவி வழங்கப்படுகிறது அரசாங்கம். அப்போ இந்த வழக்குகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இப்போ தையிட்டு விகாரைக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல வேண்டும், தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது ஏன் நீதிமன்றத்தை இவர்கள் நாடவில்லை என்ற கேள்விகளுக்கெல்லாம் இவ்வாறான வழக்குகள் பதிலாக அமைந்திருக்கின்றது. சில விடயங்கள் ஒரு அரசியல் தீர்மானமாக எடுக்கப்பட வேண்டும், அனைத்து விடயங்களுக்கும் நீதிமன்ற பொறிமுறை தீர்வாகாது, அப்படி புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக நீதிமன்றத்தை நான் குறை கூற வரவில்லை. ஆனால் சில விடயங்களில் நீதிமன்றத்தை உடன் இணைந்த தரப்பினரும் சுயமாக செயற்படுகின்ற பொழுதுதான் நீதிமன்றம் அந்த தீர்ப்புகளுக்கு செல்ல முடியும் அல்லது நீதியாக செயற்பட முடியும். அவ்வாறா ஒரு விடயத்தை பொறுக்க வேண்டும் என்னவென்றால், நீதிமன்றங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது அதிகார பகிர்வு. சரி, நீதித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த இதில் பார்த்தாலும் கூட அரசுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டால் சரி, நான் அதுக்கு விளக்கம் கூற முடியாது. இல்லை, நீங்கள் இதற்கு முன்னர் ஒரு கட்சியில் இருந்திருந்தீங்க, தமிழரசு கட்சியில். அதன் பின்னர் சங்குக்கு சென்றீர்கள் பொது வேட்பாளராக. பொது வேட்பாளர் இதுக்கு அங்கே கொடுத்திருந்தீர்கள். ஜனநாயக தமிழரசு கட்சியாக செயற்பட்டீர்கள். தற்பொழுது மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகின்றீர்கள். இதனுடைய மாற்றத்திற்கு என்ன காரணம்? நல்ல ஒரு கேள்வி. நான் 81ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் வெளியேறிய பிறகு முதலாக அப்பொழுது மாவட்ட சபை அபிவிருத்தி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. நாங்களும் என்னவென்றால் வட்டக்கோட்டை தீர்மானத்தில் ஒன்று எடுத்துவிட்டு மாவட்ட அபிவிருத்தி ஏற்றுக்கொண்டு அந்த விஷயத்துக்கு நான் புற வருவோம், அது பற்றி கதைக்கு தெரிந்த விஷயம். மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் நடைபெறதுக்கு ஆயத்தமானது பொழுது நான் யாழ்ப்பாணம் வந்து மாவை சேனாதிராஜாவுடனும் எனது மண்ணின் வடக்கு கிழக்கு எனது தாயகம்தான், இருந்தாலும் நான் பிறந்த மண்ணிலே இருந்து காப்பூரத்திலிருந்து அவர் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடன் இணைந்து மாவட்ட அபிவிருத்தி தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் அப்பொழுது நான் அந்த 81ஆம் ஆண்டு வரும் பொழுது தான் இந்த எங்களுடைய பப்ளிக் லைப்ரரி நூலகம் எரிக்கப்பட்ட நேரம் வரலாறு. அப்போ அதன் பிறகு வந்த பிறகுதான் இது தேர்தலில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டேன். அதன் பிறகு எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதன் பிறகு நான் மீண்டும் 83 கலவரம் வந்தது. 83 கலவரத்துக்கு பிறகு மீண்டும் திருப்பி ஆண்டவன் கிருபையால் திரும்பவும் மீண்டும் நான் கொழும்புக்கு செல்ல வேண்டியது. கொழும்புக்கு சென்று 81ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது 2025 44 ஆண்டுகள் 1000 பயங்கரவாத தடைச்சட்டத்தில் 1000 வழக்குக்கு மேல் ஆஜராகி இருக்கிறேன். அவர்கள் அனைவருமே அதிகமானவர்கள், பெரும்பான்மையானவர்கள் 10-12 வருஷத்துக்கு பிறகு விடுதலை ஆனவர்கள். வாழ்நாள் முழுக்க அதுக்கு தான் நானும் என் துணைவியாரும் தொடர்ச்சியாக செய்து வந்தோம். ஒரு விசேட அம்சம் என்னவென்றால் அனைவரும் விடுதலை. நான் ஆஜராகிய வழக்கில் அனைவரும் விடுதலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னத்தை நான் கூற வருகிறேன் என்று சொன்னால், 10-12 வருஷங்கள் சிறைச்சாலையில் வைத்து தடுப்பு காவல் உத்தரவை பெற்று வைத்துவிட்டு, இதுதான் பயங்கரவாத சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் என்று அதற்கு பேர் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தடை சட்டம் அல்ல, பயங்கரவாத சட்டம். அந்த பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வைத்திருந்து விட்டு 13 வருஷத்துக்கு பிறகு நீதிமன்றம் கூறுகிறது குற்றவாளி இல்லை என்று. அப்புறம் இந்த 13 வருடம் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள். அவர்கள் மட்டுமில்லை, ஒருவருக்கு ஒரு கைதியாக இருந்தால் அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கஷ்டப்பட்டவர் தான் தெரியும். அந்த வேதனைகள் ஒரு கைதினுடைய விடயத்தை மட்டும் கேட்பதல்ல, அவர்கள் உறவுகள், சகோதரங்கள், அவர்கள் அனைவருடைய இதுவரை நாங்கள் கேட்போம். ஆக இந்த காதால் கேட்டிருக்கிறோம். அவர்கள் யாருக்காக? என்னுடைய கேள்வி என்னென்றால், ஆயுதம் தூக்கியது யாருக்காக? இனத்துக்காக, எங்கள் மண்ணுக்காக. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டது 2009. 2005 பிறந்தவருக்கு இப்போ வாக்குரிமை இருக்குது. 18 வயதுக்கு வாக்குரிமை, 18-19 வயசு அவர் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு தெரியாது. அதே அந்த 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 அவர்களுடைய எங்களுடைய துன்பங்கள் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகிற போலி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் அங்கே மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை. நான் வாக்காளர் பெருமக்களை கேட்டேன், அவருடைய பொருளாதார பிரச்சனை எத்தனையோ பிரச்சனை, ஆனால் தங்களுடைய பொருளாதாரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பேரை கூறவில்லை. பேரை கூறப்போனால் நீண்ட பட்டியலை கூற முடியும். என்னால் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டார்கள், இல்லை என்று சொல்லட்டும் பாப்போம். ஆனால் மக்கள் அதனால் சலிப்படைந்த மக்கள் தான் எங்களுக்கு ஏதாவது விடிவு வரும் என்று தான் வாக்களித்தார்கள். ஆனால் முடிவு என்னவென்று நடக்கும் என்றால் அந்த நம்பிக்கை அவ்வளவும் சிதறடிக்க போகும். இவர்களுக்கு வழங்கின பார்ப்பமிட்டே அவர் சொல்லவும் இல்லை. அதை சொல்லியிருக்கலாம். நான் இந்த கட்சிகள் இருந்து நீங்கள் தமிழக கட்சியில் இருந்து காங்கிரஸுக்கு வந்து அந்த அது முக்கியமான விஷயம். அதன் பிறகு நான் வந்து பார்த்தேன், கட்சியில் 14 தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளை தலைவராக நானாக கேட்டு போகவில்லை. 2010 2024 நவம்பர் மாதம் 24 ஆகஸ்ட் மாதம் நான் கட்சியில் இருக்கின்றனைக்கும் தலைவராக இருந்தேன். மத்திய குழு உறுப்பினராக இருந்தேன், அரசியல் குழு உறுப்பினராக இருந்தேன், மற்றது தெரிவுக்குழு உறுப்பினராகவும் இருந்தேன், சட்ட ஆலோசகராக இருந்தேன், சட்டத்துறை செயலாளராகவும் இருந்தேன். 14 ஆண்டுகளும் நான் எதையுமே கட்சியிலிருந்து பெறவில்லை, எனக்கு அவசியமும் இல்லை. தெரியும், 14 ஆண்டுகளும் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்காலுக்கு தான் தமிழரசு கட்சிக்கு சொன்னான். அப்படி எனக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டுமா இருந்தால், அமைச்சு பதவி பெற வேண்டுமா இருந்தால் டிஎம் சுவானன் போல் நானும் போய் எப்பொழுதோ அமைச்சுமாயி வீட்டுக்கும் போயிருப்பேன். என்னால் முடியாது. எனக்கு தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இந்த மண்ணுக்காக நாங்கள் எதை செய்தோம்? இந்த மண்ணுக்காக எத்தனையோ லட்சக்கணக்காக உறவுகளை இழந்திருக்கிறோம். ஆகவே அந்த வரையில் பார்த்தேன் முடியாது. அங்கே தமிழரசு கட்சியிலே விலகினப்புறம் நான் விமர்சிக்க வரவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசியம் முழுதாக தேய்ந்து சுயநலம் தான் அங்கே பெருக்கெடுத்து விட்டது. ஒருவருக்கு பின்னால் இப்போது பதவி பணம், வெளிப்படையாக சொல்லுகிறேன். எப்படியாவது பதவி, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேனே, ஒரு விடயத்தை, நீண்ட பட்டியல் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன். தலைமைத்துவ தேர்தல் வந்தது, தலைவர் தெரிவுக்கு தேர்தல் வந்தது 2024 ஜனவரி மாதம். வந்த பொழுது போட்டியிடுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் தலைமை பதவிக்கு தங்கள் பெயரை பிரகடித்தார்கள். இதே சுமந்திரன் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கு முழு முயற்சியும் எடுத்து ஆதரவளித்தவர் ஸ்ரீதரன். அண்டன் பாலசிங்கம் என்றெல்லாம் சொன்னார். அண்டன் பாலசிங்கம் என்ற கூட அவரை விட்டார். தேசத்தின் குரல் அதை விட ஒரு அதாவது போராளிகளுக்கும் அதை விடுவோம், ஒரு பக்கத்தில் வைப்போம். சரியோ, அப்போ 24ஆம் ஆண்டு இது வந்த பிறகு நான் கூறினேன், நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன். இதுக்கும் நான் இறந்தவர்களுக்கு குறை கூற வரவில்லை. ஆனால் இந்த தமிழரசு கட்சி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தமிழரசு கட்சி இந்த நிலைக்கு போனதுக்கு ஜனநாயகமே அங்கே இல்லை. தமிழரசு கட்சியில் தனி இதுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் மாவை சீனாதரை அமைதி காத்தார். அமைதி காப்பதும் குற்றம், சொல்லுவதுக்கெல்லாம் தலையாட்டி ஓம் தம்பி அது குற்றம் தான் பொறுப்பு. ஆனால் என்ன நடந்தது? சுமந்திரன் தன்னை வளர்த்து கொண்டார். அப்போது தேர்தல் வந்த பிறகு தேர்தலில் போட்டியிடும் பொழுது நான் கூறினேன், ஆனால் அவர்கள் இருவரும் சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது சிறிதரனாக இருக்கலாம், 2 பேரும் தலைமைத்துவத்துக்காக போட்டியிட்டார்கள். அவர்கள் இருவரும் கட்சியில் இருக்கின்றார்கள். சிறிதரனுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள்லாம் கட்சிக்கு வெளியில் இருக்கின்றார்கள். எப்படி? நல்ல விடயம். என்ன விடயம் என்றால், இந்த தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் பார்த்தேன், நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் 10ஆம் தேதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்றைய தினம் அரசியல் குழு கூட்டம் சம்பந்தர் அவருடைய வீட்டிலே நடைபெற்றது. நடைபெற்ற பொழுது என்ன முடிவெடுப்பது என்று சொல்லி சம்பந்தருக்கு ஒரு
சிறிது அவர் மனநிலை செயலிழந்திருந்தாலும் கூட அவருடைய கூட்டத்திலே நடைபெற்றது. அப்பொழுது நான் எடுத்து கூறினேன், அந்த பட்டியலை பெற்றுக்கொண்டேன். அதாவது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 49 ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் தலைமைத்துவம் எப்படி வந்தது என்று. ஏன்னால் நாங்கள் உரிமைக்காக போராடுபவர்கள், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். சுமந்திரன் சொல்கிறார் ஜனநாயகம் என்று, உள்ளுக்குள்ளே சண்டை பிடிக்கிற ஜனநாயகம் இல்லை. எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மிகவும் தீவிரமாக நான் சொன்னேன், யாரும் தலைவராக ஒரு சம்பந்தருடைய வீட்டிலே கூறினேன், இந்த பட்டியலின்படி 8 பேர் இருக்கு, மாறி மாறி வந்திருக்கிறார்கள். எங்களுக்குள்ளே ஒரு கூட்டு ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் சுமந்திரன் அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றார். அப்போ நான் கூறினேன், சம்பந்தருக்கு முன்னுக்கு கூறினேன், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தலைவராக வாங்கள், மற்றவருக்கு தலைவராக வாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன கூற வருகிறேன் என்றால், அப்படி எடுத்திருந்தால் யாராவது அவர் விட்டு கொடுத்திருந்தால் பதவி ஆசை. எப்படியா சுமந்திரனுக்கு 2 ஆசை தான் இருக்கிறது. 2 பேருக்கும் பதவி ஆசை. 2 பேருக்கும் பதவி ஆசை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சிறிதரனுக்கு பின்னால் இருந்தீர்கள் அவரை தலைவர் ஆக்குவதற்காக. ஆனால் அவர் தற்பொழுதும் கட்சியில் இருக்கின்றார், நீங்கள் அந்த கட்சியில் இல்லை. அதுதான் பிரச்சனை. அதாவது சிறிதரன் மட்டுமல்ல, சிறிதரன் தரப்பாக இருந்த பலர் இன்று கட்சியில் இல்லை. சிறிதரன் வந்து நான் சில விடயங்களை வெளிப்படையாக கூற வேண்டும் என்றாலும் கூட சில ஒரு பண்பாக பேச வேண்டும் என்பதற்காக உண்மைகள் மக்களுக்கு தெரியத்தானே, மக்களுக்கு தெரிய வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தாமல் இருந்தது இன்றைக்கு என்பிபியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணம். நிச்சயமாக அது நீங்கள் கூறுவது போல ஸ்ரீதரன் வந்து அவருக்காக யார் அவருக்காக குரல் கொடுத்தார் நின்றார்களோ குரல் கொடுத்தார், இது அவருக்காக இல்லை. ஜனநாயகம் கட்சியில் சரியாக ஒரு தலைவராக வர வேண்டும், கட்சி தொடர்ந்து போக வேண்டும் என்பது மக்களுடைய கட்சி. என்னுடைய கட்சியும் இல்லை, சிறிதரனுடைய கட்சியும் இல்லை, சுமந்திரனுடைய கட்சியும் இல்லை, மக்களுடைய கட்சி. மக்கள் நாங்கள் கட்சி மாறி நாங்கள் இன்று இருப்போம், நாளை போய்விடுவோம். ஆனால் சிறிதரனுடைய இருந்தவர்கள் அனைவருமே அவர் ஒரு வசனத்திலே சொல்லுவார் இருந்தால் அவருக்கு அவரது நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் விசுவாசமாக நடக்கவில்லை. ஒரே வசனம், அது நீங்கள் எந்த வாசனையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருக்கு விசுவாசமாக இருந்தவருக்காக நான் என்னென்ன செய்தேன் என்பதை கூற வரவில்லை. தேர்தல் வந்து அப்படி என்ன பார்க்க போனால் அது என்ன நடந்தது? தேர்தலில் வந்து தேர்தலுக்கு போனார்கள், வெற்றி பெற்றார்கள். ஒரு கிழமையில் திருவோணமலையில் வழக்கு எங்கே ஐயா இருக்குது? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சிக்கு ஏன் வாக்கு போட தமிழரசு கட்சி அந்த ஜாப்பை மீறியே அந்த தேர்தலை நடத்தின ஒரு கேள்வி இல்லை. அதுவும் இன்னொரு விடயம் இருக்கு. அந்த யாப்பை மீறி நடத்திக்குள்ள கூட திரு சுமந்திரன் அவர்கள் தான் பதில் செயலாளராக செயல்பட்டார். அவருக்கு தெரியும் மத்திய குழுவில் பொதுக்குழுவில் எத்தனை உறுப்பினர் இருக்க வேண்டும் என்று அவருக்கும் தெரியும். அப்போ அவர் இல்லாட்டி அங்கேயே ஒரு ஒப்ஜெக்ஷனை ஒரு ஆட்சேபனை கிளப்பி இருக்கலாம். நீங்கள் வந்து பொதுக்குழு உறுப்பினர் சொல்லி 300 பேரை அழைக்காமல் 140 161 பேர் அழைத்திருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் சுமந்திரன் பார்த்தார், எப்படியும் வென்று வரலாம், தனக்கு வாக்களிப்பார்கள். அவர் ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தார், உடனடியாக நீங்கள் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்க. சிறிதரனுக்கு சுமந்திரன் உடனடியாக தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீண்ட காலம் இழுக்காதீர்கள், மீண்டும் செயலாளரை தெரிவு செய்ய முயற்சிக்காதீர்கள் என்றால் அதில் விஷயம். மீண்டும் செயலாளரை தெரிவு செய்ய அந்த விடயத்தில் சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. என்னென்றால் தலைவர் பதவி வந்த பிறகு தலைவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அந்த திருப்பி பொதுக்குழு கூட்டப்பட்டது. பொதுக்குழுவில் அவர் கூறினார் வந்து தனக்கு செயலாளர் பதவி தர வேணும். இப்போ வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இணைஞ்சிருக்க வேணும், வடக்கு கிளை தலைவராக இருந்தால் கிழக்கு கிளை செயலாளர் இருக்க வேண்டும் மரபு. இதே சுமந்திரன் கிழக்குக்கு செயலாளர் பதவியை கொடுக்காமல், என்னால் செயலாளர் பதவி தலைவர் பதவியை விட அதிகாரம் மிக்க பதவி. இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதையும் குறிப்பிடுகிறேன். சிறிதனுடைய நாடாளுமன்ற ஆசனம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ஒரு சந்தேகம் இருக்கு. ஒழுக்காற்று நடவடிக்கை உட்பட அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்களேன். எப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னென்ன சுமந்திரன் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். ஆனால் தொடர்ந்து கட்சிகள் பிரச்சனை இருப்பதை விட யாரென்றாலும் ஒரு இடம் கட்சி செல்வது என்பது நல்லதல்லவா? மக்கள் தெளிவான முடிவு எடுக்கலாம். அதைத்தான் மக்கள் ஒன்று தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த தேர்தலில் என்ன நடந்தது? கடந்த தேர்தலிலே வந்து 9 பேர் நியமிக்கப்பட்டார்கள்.
சிறிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து சிவிகே சிவஞானத்தினுடைய ஆலோசனையின் பேரில் தான் சிறிதனுக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டது. என்ன முழுக்க அதாவது ஒன் மேன் கேம் தான். நான் புரிந்து தமிழரசு கட்சி இந்த விடயங்களை புரிந்து கொள்கிறேன், நடந்த விடயங்கள். ஆனால் இந்த தேர்தலின் பொழுது நீங்கள் கஜேந்திரகுமார் இதுவரை காலம் செயற்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கைகோத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. அந்த விடயத்துக்கு வருவோம். என்னவென்றால் நாங்கள் தேர்தல், நான் நினைக்கிறேன் பொது தேர்தல் நடைபெறும் முன்பே நாங்கள் கஜேந்திரகுமார் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வருவதற்காக இருந்தோம். காலம் இடம் கொடுக்கவில்லை. மிகவும் இது கூட காலம் இல்லை, திடீர்னு வைத்து விட்டார்கள். இடம் கொடுக்காதபடியினால் நாங்கள் அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் என்னென்றால் தமிழ் தேசிய ஒற்றுமையான கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள், நான் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் என்று பெயரை வைத்திருந்தாலும் கூட சில போலி தமிழ் தேசிய கட்சியும் இருக்குது. நான் பேர் சொல்ல மாட்டேன். தங்களுடைய இதுக்கான தமிழ் தேசியத்தை போர்த்து கொண்டு தங்களுடைய அரசியல் செய்கிற கட்சிகளும் இருக்குது. ஆனால் எங்களுடைய இப்போ வந்து தமிழ் தேசிய கட்சி ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி ஒன்றிணையாக விட்டோம் என்றால் நாங்கள் தமிழ் மக்களுக்கு செய்கிற பெரிய துரோகம். அதே போல் தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்காமல் விட்டால், நான் சொல்கிறேன், நான் என்னுடைய தேர்தல் கூட எனக்கு வாக்களிங்கள் கேட்கவில்லை. தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள், அந்த மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள் உடனே தவிர எனக்கு வாக்களிங்க நான் கேட்கவில்லை. இப்பையும் நான் கேட்குறேன், உறவுகளிடம் நான் கேட்பது, தாய்மாரிடம் சகோதரிடம் கேட்பது என்னவென்றால், தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றுபட வேண்டும். என்னிடம் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் எல்லாம் பிரிந்து இருக்கிறீர்கள் என்று. இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆனால் இணைந்தவர்களையும் பார்க்க வேண்டும். நீங்கள் இணைந்த அனைவருமே விரல் விட்டு கூட காட்ட முடியாது, அவர்கள் விட்டு துரோகம் காட்ட முடியாது. அவர்கள் அவ்வளவும் தமிழ் தேசிய பற்றாளர்கள். தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்தோம், அதையும் பார்க்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரைக்கு அவருடைய கொள்கை நடைமுறையில் சாத்தியப்படும். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, எங்களுடைய ஒப்பற்ற தலைவர், மறைந்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் ஈழம் என்றதில் அவர் நின்றார். அது நடைமுறை சாத்தியமா இல்லையா என்பது வேறு விஷயம். எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேணும். அந்த குறிக்கோள் சாத்தியமா இல்லை என்பது ஒன்றில் ஈழம் அல்லது மரணம். அவர் ஈழத்துக்காக போராடினார். மரணம்தான் அவருடைய தியாகத்தை காட்டியது. ஆனால் அதுபோல கஜேந்திரகுமாரில் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், கொள்கை ரீதியாக எந்தவித அவருக்கு எதிராக எந்தவித கையை காட்டி ஒரு குறை சொல்ல முடியாது, விமர்சிக்க முடியாது. அவர் எந்த பலனையும் பெறவில்லை. இப்போ நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஆட்சியாளர் இருந்தோ என்ன செய்கிறார்கள், ஆட்சிக்கு வந்த உடனடியாக அந்த தேசிய கட்சிகளோடு இணைந்து இப்போ உதாரணமாக சொல்லுகிறேன், 2020ஆம் ஆண்டு மே ரேலியில் சுமந்திரன் அவர்கள் சோப்பு சட்டையும் போட்டுக்கொண்டு இதே அனுர்குமார் திசாநாயக் கூட ஊர்வலம் போனார். யார் இந்த அனுர்குமார் திசாநாயக்? 2006ஆம் ஆண்டு என்ன நடந்தது? வடக்கு கிழக்கு பிரித்தது யார்? சுனாமி கட்டமைப்பை சிதைத்தது யார்? ஆகவே என்னென்றால் உணர்வு இருக்க வேண்டும். தமிழ் தேசிய பற்றும் உணர்வு இருக்க வேண்டும். இந்த இரத்தத்தில் இருக்க வேண்டும். அது ஆகவே இவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஒற்றையாட்சி பற்றி பேச போனால் நேரம் அதிகமாகும். அடுத்த முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் தையிட்டு விகாரை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்குகின்ற விடயம். அரசாங்கம் கூட அந்த விடயத்தில் அரசியல் என்ற அடிப்படையில் தான் கருத்து தெரியும். ஆனால் ஒரு சட்டவிரோத விகாரை என்பதுதான் பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய கூடிய தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று. நீங்கள் ஒரு சட்டத்திறனியாக இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். ஏன் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதில் உள்ள சிக்கல் நிலைமை என்பது என்ன? இதனைத்தான் பல தரப்புகள் கேள்விகளாக எழுப்புகின்றார்கள். நீங்கள் இதற்கு முன்னரும் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், காணாமலாக்கப்பட்ட அந்த விடயத்தில் நீதிமன்றத்தின் பொறிமுறை இவ்வாறு செயற்பட்டது என்பதனை. இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு தாக்கல் செய்வதில் உள்ள மிகப்பெரிய சிக்கல் நிலை என்பது என்ன? இந்த விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சில விடயங்களை நான் வெளிப்படையாக கூற முடியாது. ஏனென்றால் ஒரு சரியோ பிள்ளையோ நாங்கள் இலங்கையினுடைய இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இன முருகலுக்கு இடம் கொடுக்க முடியாது. இனத்துவேசம் இப்போ நாங்கள் இனத்துவேசி அல்ல. ஆனால் ஜேவிபி முழு இனத்துவேசம்.
அதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய காணிகளை கைப்பற்றவில்லை. அவர்கள் வந்து எங்களுடைய காணிகளை கைப்பற்றி அவர்கள் தங்களுடைய விகாரை அமைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் கேட்கிறோம் என்னவென்றால், சாதாரணமாக இருந்தால் அரச காணிகளில் நீங்கள் விகாரையை கட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. இங்கே தையிட்டு நடந்தது தனியார் காணிகளில். உங்களுடைய காணிகளுக்கு விகாரை கட்டலாம் ஏற்றுக்கொள்வீர்களா? உயர் பாதுகாப்பு என்ற பேரிலே, அந்த பேரிலே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அந்த அதிகமாக அந்த நிலங்கள் அபகரிக்கதான் பொழுது அரசு உடைமையாக்கிக் கொள்வது வேறு விஷயம். விகாரைக்காக உயர் பாதுகாப்பு பயன்படுத்த முடியாது. யாரைக்காக உயர் பாதுகாப்பு பயன்படுத்திருக்கு. அதற்கு வலிவடக்கு நினைக்கிறேன், வலிவடக்கு பிரதேச சபையும் அனுமதி அளித்ததான்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இதுவரைக்கும் அவ்வாறான ஆவணங்கள் எதுவும் வெளியாகவில்லை. சில ஆவணங்கள் எல்லாம் வெளியாகும் என்று இல்லை. இப்பொழுது என்ன இந்த ஆவணம் வெளியானது எனக்கு வெளியாகல. ஆவணங்கள் என்ன, அவர்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 90% அவர்கள் அவரை இவர் பாதுகாத்துக் கொள்வார், இவரை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவர்களுக்கு இடையில ஒரு உடன்பாடு இருக்கிறது. அந்த உடன்பாடு நன்றாக தெரியுது. இந்த 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 மதுபான சாலையோட பெர்மிட்டை கூட கொடுக்காம, அதுவும் ஒன்று ரணில் விக்ரமசிங்க கொடுத்தது மதுபான சாலை பெர்மிட், அது ஒரு கப்பம், அது ஒரு லஞ்சமா இல்லையா? அவர் தண்ட தேர்தலை தனக்கு இவர்கள் அது சம்பந்தமான இதையே வெளிப்படுத்தாத அது சொல்லுவாங்க, விசாரணை முன்னெடுப்பார். இல்லை, அந்த சிறிய விடயத்தை கூட நான் கேட்குற கேள்வி அதுதான். மற்ற எல்லாத்தையும் விடுவோமே, இந்த பெர்மிட் சிறிய விடயத்தை கூட நீங்கள் வாக்குறுதி அளித்த விடயம், வடமக்களுடைய வாக்குறுதிகளை நான் மீற மாட்டேன் என்று கூறிய ஜனாதிபதி அந்த சிறிய விடயத்தை வாக்குறுதி அளித்ததை கூட வெளியிட முடியவில்லை என்றால், என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கருத்து என்னவென்றால், அரசியல்வாதிகள் மக்களால் தெரிவு செய்யப்படுவார்கள். மக்களை பாதுகாக்க வேண்டியது, மக்களுக்கு வழிகாட்ட வேண்டியது அரசியல்வாதிகள். மக்களுக்கு பெர்மிட்டை வேண்டி கொடுப்பது அரசியல்வாதிகள் வேலையா? இது எவ்வளவு பிழையான வேலை. நான் குறிப்பிட்டு கூற மாட்டேன் இடங்களை. இலங்கையிலேயே கிளிநொச்சியில் அதிகம் பாடுறேன். நான் வட்டக்கச்சியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கோயிலுக்கு முழுக்கும் பார் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு முழுக்கும் பார் இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்தில் டில்கா ஹோட்டலிருந்து வெளியே வந்தேன். இப்பொழுது இல்லை, ஒரு 6 வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 அடிக்கு ஒரு பார் இருக்கிறது. அதாவது கொழும்புல பாமசி எப்படி இருக்குதோ அது மாதிரி வடக்கில் பார் இருக்கு. அப்போ இது என்ன? ஆனால் அரசும் கொடுக்கும். ஏனென்றால் அரசுக்கு தேவை மக்களை போதையில் வைத்திருக்க வேணும். என்ற யுத்தம் முடிந்த பிறகு இங்கே கஞ்சா வந்தது, அபின் வந்தது, போதைப் பொருள் வந்தது, இந்த கடலால் தான் வந்தது. ஆகவே இந்த வகையில் பார்க்க போனால் இந்த அரசை பொறுத்து நான் மக்களிடம் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்தை உள்ளூராட்சி தேர்தல் இறுதியாக என்னுடைய கேள்வி என்பது, மக்கள் இதன் அடிப்படையில் தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும், இதனை ஒரு மக்கள் ஆணையாக பயன்படுத்த வேண்டுமா, அல்லது தங்களுடைய அபிவிருத்தி உள்ளூராட்சி சபையினுடைய திறன்பட்ட நிர்வாகத்திற்காக வாக்களிக்க வேண்டுமா? நல்ல விடயம். இதை ரெண்டும் வேண்டும். என்னவென்றால், இந்த இதை நாங்கள் உள்ளூராட்சி என்பது உள்ளுக்கு நாங்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும். எங்களை ஆட்சி செய்ய வேண்டும். நாங்கள் மாற்றான இல்லை எங்களை ஆட்சி செய்வது. மாற்றானை மற்றது அதே போன்று இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும். என்னவென்றால், உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையிலே சில கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி, யார் தவிசாளர் என்ற பெயரை குறிப்பிடவில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யார் மாநகர முதல்வர் என்ற பெயர் குறிப்பிடவில்லை. அது ஊழல் இல்லையா? அப்போ பெயர் குறிப்பிடாததுக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் மாநகர சபையிலே முதல்வராக வருவோர் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுவும் ஒரு லஞ்சம், அதுவும் ஒரு ஊழல். ஏன்னா தங்களுக்கு தேவையானவர்களை, என்னால் அந்த குறிப்பிட்ட நபரை பெயர் குறிப்பிட்டு போட்டால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். எதிர்பார்க்காதவர் வருவார். இது ஒரு பக்கம். அது இந்த நிலைப்பாடு நடக்கும். ஆகவே மக்கள் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும். என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்திலே உள்ளூராட்சி, உள்ளுக்கு நாங்கள் எங்களை ஆட்சி செய்வது, இது வெளியேருந்து வந்து ஆட்சி செய்வதா இல்லை. உள்ளூராட்சி நீங்கள் சரியானவரை தெரிவு செய்ய வேண்டும். இது ஒரு மக்கள் ஆணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களை ஆட்சி புரிய வேண்டும். அதுவும் சரியானவர்கள் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை. அந்த கடமையில் நாங்கள் தவறுவோமா இருந்தால்
மற்றவர்களை பிழை சொல்வதல்ல, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். வரலாற்று தவறை நாங்கள் புரிந்துவிடுவோம். எங்களுடைய இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு தூரந்த போராடி, இந்த மண்ணுக்காக போராடி இந்த மண்ணை எல்லாம் இழந்து விடுவோம் நிச்சயமாக. ஆகவே இதை ஒரு ஆணையாக எடுத்து உள்ளுக்கு செய்வது. இப்போ கூறியிருக்கிறார், நீங்கள் கூறியது போல் அவர் கூறியிருக்கிறார், இப்படி தங்களுடைய பிரதி சபை வந்தால்தான் நிதி ஒதுக்கிடுவோம். அதுக்கு ஜனாதிபதியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சிங்களத்திலையும் கூறியிருக்கிறார் 10 முறை சிந்திப்போம் என்று. இதுவும் ஒரு அச்சுறுத்தல், இது ஒரு அச்சுறுத்தல். ஆகவே நீங்கள் எது இருந்தாலும் கூட பிரதேச சபைக்கு மத்திய அரசு தான் நிதி ஒதுக்க வேணுன்ற அவசியம் இல்லை. தேவையானதுக்கு ஒதுக்க வேணும், ஆனால் கொண்டு செல்ல முடியும் அதை பொறுத்தவரை. ஆக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பிரதேச சபை மாநகர சபை பிரதேச சபைகள் அனைத்தும் எங்களால் ஆளப்பட வேண்டும், எங்களுடைய ஆள வேண்டும். ஆகவே நீங்கள் குறுக்கமாக கொள்ளப்பட மாற்றானுக்கோ விசேடமாக எங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட நீங்கள் சரியான முறையிலே தமிழ் தேசியத்தை உணர்வுள்ள, தமிழ் தேசிய பற்றுள்ள, தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது தவறவிடப்படுமாக இருந்தால், எந்த காரணமாக இருந்தாலும் தவறவிடப்பட்டிருந்தால் வரலாற்றில் பெரிய தவறு எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட சந்ததிக்கு நாங்கள் தவறு இழைக்கிற சூழ்நிலை உருவாகும் என்பதை, அதற்காக நாங்கள் வேதனைப்பட வேண்டியவர். உதாரணமாக கூறுகிறேன், கோட்டபாய ராஜபக்சக்கு வாக்களித்தார்கள். 2 வருடங்கள் என்ன நடந்தது? என்னிடமே வந்து கூறினார்கள், சிங்கள பெரும்பான்மையினர் வந்து கூறினார்கள், என்னுடைய இளம் சட்டத்தினர்கள் கூட கூறினார்கள் வாக்களித்து இப்படி நடந்தது. இதுவும் அது மாதிரி வரலாம். ஆகவே நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு கூறக்கூடாது, இங்கே பிரச்சனை இல்லை என்றது சர்வதேசம் காட்டுவதான இவருடைய நோக்கம். அதை கைப்பற்றி விட்டோம், 8 பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்து விட்டோம், இங்கேயும் கைப்பற்றி விட்டால் சர்வதேசம் எங்களுக்கு உள்ள சர்வதேச விசாரணை ஒன்றுமே நடக்காது. சர்வதேசம் கைவிரித்து விடும், நாங்கள் மறந்து விட்டோம் என்று. ஆகவே உணர்வுபூர்வமாக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இவை அனைத்தையும் தீர்க்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் பிரதேச சபையை தமிழ் தேசிய பேரவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி விருப்பம். இவ்வளவு நேரம் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக்க நன்றிகளையா. வணக்கம். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.